أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي للرشاد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த ரமதானுடைய இரவிலே இந்த இடத்திலே அல்லாஹுடைய பள்ளியிலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ, அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே இந்த அமல் இல்லை என்றால், இந்த செயல் இல்லை என்றால் எந்த வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, ஹஜ் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. ஏன்? சொல்லுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஹாதாவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது இந்த செயல் இல்லாமல். அது என்ன? அது என்ன? அது என்ன? அது என்ன? அல்-இக்லாஸ். மன தூய்மையோடு அல்லாஹுடைய முகத்தை நாடி மட்டும் எந்த ஒரு செயல் செய்யப்படவில்லையோ அல்லாஹுடைய தீனில், அந்த செயல்பாடுகள் எதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இக்லாஸ் எமக்கும் உங்களுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் நம்முடைய மார்க்க பணிக்கும் மிக முக்கியமான அவசியமான ஒன்று. நம்முடைய இக்லாஸ் அல்லாஹ்விடத்திலே இல்லை என்றால், நம்முடைய செயல்பாடுகளில் இந்த மன தூய்மை உள்ள தூய்மை இல்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த மார்க்க பணியையோ மார்க்க பிரச்சாரத்தையோ தொழுகையுடைய வணக்க வழிபாடுகளையோ நோன்புடைய வணக்க வழிபாடுகளையோ செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த வணக்க வழிபாடோ அந்த மார்க்க பணிகளோ அந்த மார்க்க பிரச்சாரங்களோ அல்லாஹ்விடத்திலே எந்த கூலியும் கொடுக்காது. மனிதர்கள் வேண்டுமானால் அதற்குரிய கூலிகளை புகழ்ச்சியாக செல்வமாக கொடுத்தாலும் சரியே. புரிகிறதா? அல்லாஹ் நமக்கு அந்த இக்லாஸை வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ
யஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, நபியாகிய உமக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கும் ஒமா உமிரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையை இடவில்லை, இல்லா லியஅ்புதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர. எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை எப்படி இபாதத் செய்ய வேண்டும்? முஹ்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகள் என எத்துணை வகைகள் இருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர வேறு கட்டளைகள் எதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வணங்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபஅ்புதில்லாஹ முஹ்லிஸல் லஹுத்தீன், நபியே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். ஃபஅ்புதில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள். எப்படி? முஹ்லிஸல் லஹுத்தீன், முஹ்லிஸாக உள்ள தூய்மையோடு அல்லாஹ்விற்கு மட்டுமே அந்த வணக்க வழிபாடுகளை செலுத்தி, நபியே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் முல்கிலே, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தையும் ஆக்கவில்லை. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் நல்ல செயல்களை செய்கிறீர்கள். ஃபுதைத் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீருடைய கலையிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க அறிஞர், இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, என்ன விளக்கம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களை இரண்டாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதாவது அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யப்படக்கூடிய அமல்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் எதுவானாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு ஷர்த்துகள், இரண்டு நிபந்தனைகள் அந்த அமலிலே இருக்க வேண்டும். ஷர்த்தான், முதல் நிபந்தனை, அந்த வணக்க வழிபாடோ அந்த செயலோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது, அந்த வணக்க வழிபாடுகளோ அந்த செயல்களோ அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செய்யப்பட வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்றாலும் அந்த வணக்க வழிபாடுகளையோ அந்த செயல்களையோ அந்த நன்மைகளையோ அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். சுன்னா இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருந்து அதிலே இக்லாஸ் இல்லை என்றாலும், இக்லாஸ் இருந்து மன தூய்மை இருந்து அந்த செயலை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை என்றாலும் அந்த செயல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபுடைய 110வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் ஆதரவு வைத்தால், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் விரும்பினால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்தித்து அவனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டால், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை ஆதரவு வைத்தால், இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய பதில் ஆம் என்றால், ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள். ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக நீங்கள் யாரையும் ஆக்கிவிடாதீர்கள். அப்படி என்றால் அந்த வணக்க வழிபாட்டை அல்லாஹ்விற்காக மட்டும் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலோ அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளிலோ இபாதத்துகளிலோ நன்மைகளிலோ அல்லாஹ்வுடைய தீனிலே எதுவெல்லாம் நன்மை என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தினார்களோ அந்த நன்மைகளில் வேறு யாராவது ஒருவரை கூட்டாக்கிவிட்டால், அப்படி என்றால் வேறு யாருடைய பொருத்தத்திற்காகவோது செய்யப்பட்டால், வேறு யாருடைய முகத்தை நாடியோது செய்யப்பட்டால்,
அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக, قال الله تبارك وتعالى انا اغنى الشركاء عن الشرك. எனக்கு இணை வைப்பவர்கள் இணை வைக்கக்கூடிய செயல்களை விட்டு நான் நீங்கி விடுகிறேன், நான் நீங்கிக் கொள்கிறேன். மன் அமில அமலன், ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, என்னோடு பிறரை சேர்த்துக் கொள்கிறார், இந்த அமலில் என்னோடு பிறரையும் சேர்த்துக் கொள்கிறார், தரக்துஹு வஷ்ர்கா, நான் அவரையும் அவர் சேர்த்த அந்த பொருளையும் நான் அவரோடு விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுவதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்கின்ற தொழுகை அல்லாஹ்விற்காக, நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லாஹ்விற்காக, நாம் செய்கின்ற திக்ர்கள் அல்லாஹ்விற்காக, நாம் கொடுக்கின்ற சதகாக்கள் அல்லாஹ்விற்காக, நாம் போடுகின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒவ்வொரு செல்வத்துடைய சதகாக்களும் ஜக்காத்துகளும் அல்லாஹ்விற்காக, நம்முடைய முகத்தோவனை, நம்முடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹ்விற்காக, நம்முடைய ஹிஜாப் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக வெறுக்கிறார்களோ, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ், அல்லாஹ்விற்காக யார் நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக யார் வெறுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ, ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவர்கள்தான் ஈமானிலே முழுமையானவர்கள், ஈமானை அவர்கள்தான் முழுமையாக்கியவர்கள். ஏன்? இந்த வெளி தோற்றங்களோ, இந்த வெளிப்படையான செயல்பாடுகளையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. இவன் எவ்வளவு தொழுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. இவன் எவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உடல்களையோ, வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய முக தோற்றங்களையோ, உங்களுடைய உடல் அமைப்புகளையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் இதை பார்க்கிறான், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளம் எதை மறைத்திருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்கள் தொழுகிறீர்கள், அந்த தொழுகையுடைய முறைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் யாருடைய வழிமுறை இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை இருக்க வேண்டும். அந்த வழிமுறை இருந்தாலும் இந்த வெளிப்பாடுகளை அல்லாஹ் ஒருபுறம் பார்த்தாலும், ஆனால் அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய உள்ளங்களை. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். மக்கள் பார்ப்பதற்காக தொழுகிறார்களே, தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களே, இவர்கள் நாசமாகட்டும் இந்த தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி இன்னும் பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய புத்தகத்திலே இந்த ஹதீஸை முதல் ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. எந்த செயல்பாட்டை செய்தாலும் அந்த செயல் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸிபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா, ஒருவனுடைய ஹிஜ்ரத் இந்த உலகத்துடைய செல்வத்தை அடைவதற்காக இருக்கிறது, இந்த உலகத்துடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இருக்கிறது. அவன் எதற்காக அதை செய்தானோ அதை பெற்றுக் கொள்வான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அந்த ஹிஜ்ரா அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருந்தால் அவன் எந்த நோக்கத்திற்காக செய்தானோ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பெற்றுக் கொள்ளுவான். மிக முக்கியமான மார்க்க அடிப்படை.
எந்த செயல்பாடு எதற்காக செய்யப்படுகிறதோ, எந்த வணக்கம் யாருக்காக நிறைவேற்றப்படுகிறதோ அந்த வணக்கத்திற்குரிய கூலியைத்தான் அவர்கள் பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வணக்க வழிபாடுகளை கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மை என்று கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். யாருடைய உள்ளத்திலே இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே இந்த 3 தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். அதனுடைய முதல் தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உறவுகளை விடவும் உங்களுக்கு நேசமுள்ளவர்களாக இருந்தால் ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைக்கலாம். இரண்டாவது தன்மையாக சொன்னார்கள், அய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காக மட்டும் அந்த நேசம் இருந்தால், அய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், அந்த நேசம் அல்லாஹ்விற்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லை. இந்த தன்மை இருந்தால் ஈமானுடைய சுவையை அவர்கள் சுவைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சூரியன் 1 மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது, நாளை மறுமையிலே நரகம் கொண்டு வரப்படும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 பேர்களுக்கு விசேஷமாக தன்னுடைய நிழலை கொடுப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். இந்த 7 பேரை தவிர வேறு நிழல் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அர்ஷுடைய நிழலை பெற்றவர்களாக எம்மை ஆக்குவானாக. அதிலே ஒருவர் வரஜுலுன், ஒரு மனிதர், தஸத்தக பிஸதகத்தின், சதகாவை செய்வார். என்ன செய்வார்? சதகா செய்வார். ஃபஅஃபாஹா, மறைத்து செய்வார், அதை மறைத்து கொண்டு செய்வார். எப்படி? ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அவருடைய வலது கை செய்த தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் செய்வார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி அல்லாஹ்விற்காக அந்த சதகாவை நிறைவேற்றுவார். ஒரு 5 ரூபாய் அல்லது 10 ரூபாயை போட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வை அதில் இருக்கிறதா என்று பார்ப்பாரை தவிர மற்றவர்களுடைய பார்வை இதில் இருக்கிறதா, அல்லது என்னை மக்கள் செல்வந்தவன் கொடையாளி என்று மக்கள் புகழட்டும் என்பதற்காக அதை செய்ய மாட்டார். வலது கை கொடுக்கும், இடது கைக்கு கூட தெரியாது. அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய முகமாகத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தமாகத்தான் இருக்கும். மூமின்களுடைய தன்மையும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்கின்றான். மூமின்கள் உணவளிப்பார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். அவர்கள் மிகப்பெரிய கொடையாளி, உணவளிக்க கூடியவர் என்று புகழ்வதற்காக அல்ல. சொல்லுவார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். ஏன்? லிவஜ்ஹில்லாஹ், எங்கள் ரப்புடைய முகத்திற்காக, எங்களுடைய ரப்புடைய பொருத்தத்தை அடைவதற்காக உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்திலிருந்து லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, எந்த கூலியையோ, எந்த நன்றியையோ, எந்த புகழ்ச்சியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு உணவளித்ததன் நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம்தான். கண்ணியத்துக்குரியவர்கள், இதெல்லாம் நமக்கு சாதாரண ஒரு தன்மையாக தெரியலாம். ஆனால் இந்த தன்மை நம்முடைய செயல்பாடுகளில் இல்லை என்றால் எவ்வளவு நேரங்களை அதற்காக கொடுத்திருந்தாலும் அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. நாளை மறுமையிலே வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையிலே அந்த அமல்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு தூசி, காற்றிலே பறக்கக்கூடிய தூசிகளை போன்று
அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யப்படாத எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் தூசிகளை போன்று பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ். அது தொழுகையாக இருந்தாலும், அது நோன்பாக இருந்தாலும், அது மார்க்க பிரச்சாரமாக இருந்தாலும், மார்க்க பணியாக இருந்தாலும், ஏன் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒரு ரூபாயை சதகா செய்வதாக இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் அல்லாஹ்வாக வைக்கப்படவில்லை என்றால் நாளை மறுமையில் அந்த செயல்பாடுகள் எதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அதற்காக நமக்கு சொல்லி சென்றார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சுலைமான் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை எங்களுக்கு சொன்னார்கள், இன்ன அவ்வலன் நாஸி யுக்லா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே முதலாக தீர்ப்பு செய்யப்படுபவர்கள், நாளை மறுமையிலே முதலாக தீர்ப்பு செய்யப்படுபவர்கள் ரஜுலுன், ஒரு மனிதர், வரஜுலு ஸ்துஷ்ஹித ஃபஉதிய பிஹி ஃபஅர்ரஃபஹு நிஅம ஃபஅரஃபஹா. இவர் யார் என்றால், கொஞ்சம் கேளுங்கள், இவர் யார் என்றால் தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக ஜிஹாதுடைய களத்திலே கலந்து கொண்டவர். இந்த களத்திலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக போர் புரிவதற்காக கலந்து கொண்டவர். போர் புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே தன்னுடைய உயிரை நீற்றவர். நாளை மறுமையில் இவரை அழைத்து வரப்படும். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை, அருட்கொடைகளை பற்றி அவருக்கு நினைவு கூறப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், ஃபமாதா அமில்த ஃபீஹா, அதை கொண்டு என்ன செய்தாய் அடியானே, உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ என்ன செய்தாய்? ஃபமாதா அமில்த ஃபீஹா, அவர் சொல்லுவார், காதல்து ஃபீக, யா அல்லாஹ் உன்னுடைய பாதைக்காக போராடினேன், எதுவரை? ஷஹீதாகும் வரை, என்னுடைய உயிர் உன்னுடைய பாதையிலே நீங்கும் வரை உன்னுடைய பாதைக்காக போராடி கொண்டே இருந்தேன், அந்த பாதையிலே என்னுடைய உயிரை நீற்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், கால கதப்த, பொய் சொல்லுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாய், வலாகின்னக காதல்த, ஆனால் நீ கொல்லப்பட்டாய். ஏன்? யகாலு ஜரீவுன், உன்னை மக்கள் மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பாதைக்காக மரணித்தவர் என்று உன்னை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக போரிலே கலந்து கொண்டாய், பொய் சொல்லுகிறாய் என்று கூறி, ثم أمر به فصحب على وجهه حتى ألقي في النار, முகம் குப்புற அவர்கள் அந்த மனிதனை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக போராடி உயிர் நீற்ற அந்த ஷஹீதை நரகத்திலே தூக்கி எறியப்படும். அவர் செய்த செயல் என்ன? எதை நோக்கிய செயல்தான்? சொர்க்கத்தை நோக்கிய செயல்தான். ஆனால் எண்ணம் சொர்க்கம் அல்ல, மக்களுடைய புகழ்ச்சி. அல்லாஹ் அதற்கு கொடுத்த கூலி நரகம். இன்னொரு மனிதர், வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹ், யா ரப்பி சல்லிம் யா ரப்பி சல்லிம் யா ரப்பி சல்லிம். அல்லாஹ் மார்க்க அறிஞர்களையும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களையும் இந்த தன்மையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு மனிதர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார், மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வகரஅல் குர்ஆன், குர்ஆனை ஓதினார். எவ்வளவு பெரிய வாக்கியமான அமல்கள் பாருங்கள். ஃபஉதிய பிஹி, இந்த மனிதர் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படும். ஃபஅர்ரஃபஹு நிஅமா, அவருடைய நிஅமத்துகள் அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு அவர் அறிவார். ஃபஅரஃபஹா قال فما عملت فيها, உனக்கு கொடுத்த கல்வி, உனக்கு கொடுத்த பேச்சாற்றல், உனக்கு கொடுத்த குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முறை என்ன செய்தாய்? فماذا عملت فيها, அவர் சொல்லுவார், تعلمت العلم وعلمته, யா அல்லாஹ் இல்மை கற்றுக்கொண்டேன், அதை மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். وقرأت فيك القرآن, குர்ஆனை நான் ஓதினேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், قال كذبت, நீ பொய் சொல்லுகிறாய் அடியானே, பொய் சொல்லுகிறாய்.
வலக்கின்னக தஅல்லம்தல் இல்ம லியுகால ஆலிம். நீ இல்மை கற்றுக் கொடுத்தாய், கற்றாய். எதற்கு? உன்னை ஆலிம் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக. எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர் என்று உங்களை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இல்மை கற்றுக்கொண்டாய். எனக்கும் தாயிகளுக்கும் செய்யக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? ஒரு ஃபத்வா, ஒரு ஃபத்வா. அந்த ஃபத்வாவை நாம் கற்கிறோம். இதற்காக இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லி விட வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த ஃபத்வாவை கற்றாலும் நாளை மறுமையிலே இந்த நிலைமைதான். நாளை மறுமையிலே இந்த இல்மை மக்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ, என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ இல்மை எடுத்துக்கொண்டால், இல்மை தேடினால், அதை மக்களுக்கும் போதித்தால் நாளை மறுமையிலே இந்த நிலைமைதான். யா ரப்பி ஸல்லிம், யா ரப்பி ஸல்லிம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் சொல்லுவான், நீ இல்மை கற்றுக்கொண்டாய். ஏன்? உன்னை ஆலிம் என்று மக்கள் போற்றுவதற்காக. வகரஅத்துல் குர்ஆன், குர்ஆனை நீ ஓதினாய் இனிமையாக. மக்கள் எல்லாம் உன்னுடைய கிராஅத்தை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். ஆனால் நீ எந்த எண்ணத்தில் ஓதினாய் தெரியுமா? லியகால ஹுவ காரி, இவர் எவ்வளவு பெரிய காரியாக இருக்கிறார், எவ்வளவு குர்ஆனை இனிமையாக ஓதுகிறார் என்று மக்கள் உன்னை போற்றுவதற்காக. நீ போற்றி எண்ணியதை பெற்றுக்கொண்டாய். இவரைக்கும் அல்லாஹ் கட்டளையிடுவான், இவரையும் நீங்கள் நரகத்திலே முகக்குப்புறமாக தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். வரஜுலுன் வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி வஅதாஹு மின் அஸ்னாஃபில் மாலி குல்லிஹ். செல்வமெல்லாம் கொடுக்கப்பட்ட, வசதி வாய்ப்புகள் எல்லாம் விரித்து கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். ஃபஅரஃபஹு நிஅம ஃபஅரஃபஹா, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நினைவு கூறுவான், அறிந்து கொள்வார். ஃபமாதா அமில்த ஃபீஹா, என்ன செய்தாய் அடியானே? யா அல்லாஹ், உன்னுடைய பாதைக்காக செலவழித்தேன், உன்னுடைய பாதைக்காக கேட்பதையெல்லாம் கொடுத்தேன் என்று சொல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், மனிதனே நீ பொய் சொல்லுகிறாய். உன்னை மக்கள் ஜவாத், கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இதை செய்தாய். அதனால் மக்கள் போற்றியதை நீ பெற்றுக் கொண்டாய். இங்கே உனக்கு கூலியாக அதற்கு நரகம் இருக்கிறது, செல். யா ரப்பி ஸல்லிம். யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத், இதை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமல் இல்லை. இதை விட அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற ஒரு அமல் இல்லை. அந்த அமலை செய்தால் மார்க்க பணி, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களுடைய பணி, அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்று அல்லாஹ் அதை சொல்கின்றான். அல்லாஹ் இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கூனு அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்விற்கு என்ன உதவி தேவைப்படுகிறது? அல்லாஹு ஸமத், அன்துமுல் ஃபுகரா வல்லாஹுல் கனி. என்ன உதவி தேவைப்படுகிறது? அவனுடைய மார்க்க பணி, அவனுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தல், அல்லாஹ்விற்கு உதவி செய்தல். அந்த பணியாக இருந்தாலும், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும், எந்த இதை விட இந்த 3 செயல்பாடுகள் இதிலும் இஹ்லாஸ் இல்லை என்றால் நாளை மறுமையிலே அதற்குரிய கூலி நரகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அக்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்-ஷிர்குல் அஸ்கர். நான் பயப்படுவதோ உங்களிடத்திலே ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்கை குறித்துதான். அல்லாஹ்வுடைய தூதரே, வம ஷிர்குல் அஸ்கர், அது என்ன யா ரசூலல்லாஹ்? கால அர்ரியா, மக்கள் பார்ப்பதற்காக ஒரு செயலை செய்தால், மக்கள் புகழ்வதற்காக ஒரு செயலை செய்தால் அது ரியா. அந்த செயல்
இணை வைப்புடைய சுருக்கம். அதுதான் சிறிய இணை வைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள், யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல லஹும் யௌமல் கியாமா. அந்த சிறிய ஷிர்க்கை செய்தவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்த்து கூறுவான். எப்போது மக்களுக்கெல்லாம் தனக்காக பணி செய்தவர்கள், தனக்காக தன்னுடைய முகத்திற்காக செய்தவர்களுக்குரிய கூலிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்விற்காக செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை செய்தவர்களும் நிற்பார்கள் வரிசையாக. ஏன் இருக்கிறீர்கள் அடியார்களே? கூலி வேண்டுமா? கூலி வேண்டுமா? இذهبوا الى الذين كنتم تراؤون في الدنيا فانظروا هل تجدون عندهم جزاءها. يا رب, நீங்கள் செல்லுங்கள், யாருடைய முகத்திற்காகவெல்லாம் அதை செய்தீர்களோ அவர்களிடத்திலே நீங்கள் தேடி அலையுங்கள், அவர்கள் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கிறார்களா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களை விரட்டி அடிப்பான். அவர்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களிடத்திலே. அரசாங்கத்திற்காக பணி செய்தீர்களா? அரசாங்கம் உங்களை முதலிடத்திலே வகிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அந்த மார்க்க பணியை செய்தீர்களா? போங்கள், அவர்களிடத்திலே சென்று தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பாளர்களோ உங்களுடைய தலைவர்களோ உங்களை புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த பணியை செய்தீர்களா? நீங்கள் தேடுங்கள் அவர்களை, நீங்கள் செல்லுங்கள் அவர்களிடத்திலே சென்று அவர்கள் கொடுக்கின்ற கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். யா ரப் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸ்களிலும் இருந்தும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலும் இருந்தும் நமக்கு தெரிவது என்ன? இக்லாஸ். நம்முடைய வாழ்க்கையுடைய மூல ஆதாரம் இதுதான். எந்த செயல்பாடாக இருந்தாலும், எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும், ஏன் ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பதாக இருந்தாலும் அந்த செயல்பாடும் இந்த இஹ்லாஸின் மீது அமைக்கப்படவில்லை என்றால் நாளை மறுமையிலே கூலி மட்டும் இல்லை, இதற்கு கூலி கிடையாது என்ற ஒரு அம்சம் மட்டும் இல்லை, இதை அவர்களுக்கு செய்த காரணத்தால் நரகம் என்ற ஒரு கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இக்லாஸ் நமக்கு தரக்கூடிய நன்மைகள் என்ன? இக்லாஸுடைய நோக்கத்தோடு ஒரு சிறிய அமலை ஒருவர் செய்தாலும் அந்த அமலுடைய கூலியை இவ்வுலகத்திலோ நாளை மறுமையிலோ அவர் பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன நேர்ச்சி செய்தார் என்றால், நான் இன்றைய இரவு சதகா செய்வேன், இன்றைய இரவு சதகாவை செய்வேன் என்று நேர்ச்சை செய்தார். அதன்படி இரவிலே அவருடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு சென்று ஒருவருடைய கையிலே வைத்துவிட்டு திரும்பி விட்டார். நோக்கம் என்னவாக இருந்தது? அல்லாஹ்விற்காக சதக்கா செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக. யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்தாரா? அந்த நியத்தெல்லாம் அவருக்கு இல்லை. கொடுக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக, யாருக்கு கொடுத்தால் என்ன என்ற ஒரு நியத்திலே இரவிலே சென்றார், சதக்கா செய்தார். ஆனால் மக்கள் காலையிலே சொன்னார்கள், ஒரு திருடனுடைய கையிலே ஒருவர் செல்வத்தை வைத்துவிட்டு சென்று விட்டார் என்று. அவருக்கு வருத்தமாகிவிட்டது. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இன்றைய இரவும் தர்மம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். திருடனுக்கு கொடுத்தாகிவிட்டது, இந்த இரவும் தர்மம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். மறுநாள் சென்றார். மறுநாளும் ஒரு பெண்ணுடைய கையிலே அந்த செல்வத்தை வைத்து வந்தார். மறுநாள் காலையிலே மக்கள் பேசினார்கள், ஒரு விபச்சாரியுடைய கையிலே இவர் செல்வத்தை வைத்து வந்து விட்டார். அவர் அன்றைய காலையும் வாக்கு கொடுத்தார், இன்றைய இரவும் ஒரு ஆளுக்கு நான் சதகா செய்வேன், அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய இரவும் சென்றார். மிகப்பெரிய செல்வந்தன் அந்த ஊரிலே அவருடைய கையிலே சதகாவை வைத்துவிட்டு வந்து விட்டார். யாருக்கெல்லாம்? திருடன்
விபச்சாரி செல்வந்தர். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்த இக்லாஸுடைய தன்மையால், அல்லாஹ்விற்காக செய்யப்பட வேண்டும் என்ற நியத்தால், ஒருவேளை இந்த சதகா அல்லாஹ்விடத்திலே ஒரு திருடனுக்கு கொடுத்த காரணத்தால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்து விடுமோ என்ற பயத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இக்லாஸின் மூலமாக கொடுத்த பலன் என்னவென்றால், திருடன் மாறினான் தன்னுடைய தொழிலை விட்டு. திருடன் மாறினான் தன்னுடைய தொழிலை விட்டு. எதற்காக திருடினோமோ அந்த செல்வமே நமக்கு கிடைத்து விட்டது என்று திருடன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு திருட்டு தொழிலை விட்டான். விபச்சாரியோ எந்த ஒரு செல்வத்திற்காக விபச்சாரம் செய்தோமோ அந்த செல்வமே கிடைத்து விட்டது, ஏன் அந்த விபச்சாரத்தை தொடர வேண்டும் என்ற காரணத்தால் அந்த விபச்சார தொழிலையும் கைவிட்டார். இன்னொரு மனிதர் செல்வந்தர், அவர் கஞ்சத்தனம் கொண்டிருந்தார், மக்களுக்கு கொடுப்பதிலிருந்து தன்னை காத்து கொண்டிருந்தார். யாரோ ஒருவர் எமக்கே சதகா செய்கிறாரே, நாம் ஏன் பிறருக்கு சதகா செய்யக்கூடாது என்று அவர் கொடையாளியாக மாறிவிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இக்லாஸுடைய கூலியையும் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்த கூலியையும் அல்லாஹ் கொடுத்தான். இவ்வளவு பெரிய பாடம் பாருங்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினால் அந்த வார்த்தை இந்த பூமியிலே உங்களுக்கு பலனளிக்கும், நாளை மறுமையிலும் உங்களுக்கு பலனளிக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் மக்களுடைய புகழ்ச்சிகளுக்காகவோ, மக்கள் தம்மை மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய அறிவாளி என்று புகழ்வதற்காகவோ ஒரு வார்த்தையை நீங்கள் செலவழித்தாலும் அந்த வார்த்தையும் பலனளிக்காது. நாளை மறுமையிலும் அந்த வார்த்தையோட பலன் கிடைக்காது. நாளை மறுமையில் அதனுடைய கூலியாக நரகத்தை பெற்றுக் கொள்வோம். அதன் காரணமாகத்தான் சொல்லுவார்கள், கல்பில் இருந்து பேசப்படக்கூடியதுதான் கல்பிலே சென்று சேரும். இக்லாஸோடு பேசப்படக்கூடியதுதான் உள்ளத்தை சென்றடையும். இக்லாஸ் இல்லாமல் பேசப்படக்கூடிய எத்துணை பேச்சுகளாக இருந்தாலும் காற்றோடு காற்றாக அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானா. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து இக்லாஸ் நமக்கு அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறது. இக்லாஸ் அல்லாஹ்வுடைய தீனை உறுதியாக பின்பற்றக்கூடிய சக்தியை கொடுக்கிறது. இத சில விஷயங்களை உங்களோடும் என்னோடும் நாம் உரசி பார்க்க வேண்டும். இன்று சிலர் முஸ்லிம்கள் தங்களுடைய முகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலை வைப்பதற்கு வெட்கப்படுகிறார்கள். என்னது? தாடி, லஹ்யா, தாடி சுன்னமா இல்லையா? சுன்னமா இல்லையா? ஹராமா இல்லையா? மலித்தால் ஹராமா இல்லையா? ஆனால் ஏன் மலிக்கிறார்கள்? ஒரே ஒரு காரணம், இக்லாஸ் இல்லை. ஏன் இக்லாஸ் இல்லை? இப்படி தாடி வைத்தால் அவரை ஏதாவது சொல்லி விடுவாரா? இப்படி தாடி வைத்தால் வீட்டில் ஏதாவது சொல்லி விடுவார்களா? இப்படி தாடி வைத்தால் அரசாங்கம் ஏதாவது நம் மீது கேஸை போட்டு விடுமா என்று சிந்திக்கிறார்களே தவிர, இது அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு செயல் என்று தெரிந்திருந்தால் எம்முடைய சகோதரர்களுடைய கைகள் அந்த தாடியை மடிப்பதற்கு சென்றிருக்குமா? 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 கரண்டைக்கு மேலே ஆடை அணிதல் சுன்னமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரண்டைக்கு கீழே தொங்கவிடப்படக்கூடிய ஆடைகள் நரகத்தின் ஆடைகள். அதை சிலர் பெருமைக்காக என்று விளக்கம் கொடுக்கலாம், பெருமை இல்லை என்று சிலர் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதுதானே. ஆனால் கீழே தொங்கவிட்டால் கல்லூரியில எல்லோரும் தன்னை தனியாக பார்ப்பார்களே, தன்னை வித்தியாசமாக பார்ப்பார்களே, என்ன பிச்சைக்காரன் மாதிரி கரண்டைக்கு மேலே உயர்த்தி செல்கிறான் என்று மக்கள் எல்லாம் சொல்லுவார்களே என்பதற்காகத்தானே நம்முடைய பலருடைய உள்ளங்கள் அதை செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறது. அப்ப என்ன இல்லை அதிலே? என்ன இல்லை? அல்லாஹ்வுடைய பொருத்தம் போதும், அல்லாஹ்வுடைய முகம் போதும், அல்லாஹ்வுடைய திருப்தி போதும். இந்த உலகமே திருப்தி கொள்ளவில்லை என்றாலும், உலகமே திருப்தி கொள்ளவில்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி போதும் என்று முடிவெடுத்தால்
அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளைகள் நமக்கு சிரமமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவது நமக்கு சிரமமா? இன்று பெண்கள் அலங்காரம் இல்லாமல் ஹிஜாப் அணிவது அவர்களுக்கு ஒரு வெட்கம் அல்லது கேவலம். ஏன்? என்ன ஹிஜாப், ஒண்ணுமே இல்லையே, இதுல அலங்காரமே இல்லையே, டெக்கரேஷனே இல்லையே, கலரே இல்லையே. ஆனால் என்ன இருந்தால் இது இருக்காது. இது யாருக்காக உடுக்கிறேன்? என்னுடைய மானத்தை மறைப்பதற்காகத்தான். ஆம், அது ஒரு காரணம். என்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காகத்தான். ஆம், அது ஒரு காரணம். ஆனால் நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருந்தால் பிறருடைய பார்வையை பற்றி கவலை வருமா? என்ன வருமா? இந்த தன்மை எம்மிடத்திலே நீங்கிய காரணத்தால் தான் இன்று தாடியும் ஹிஜாபும் கரண்டைக்கு மேலே ஆடைகளும் எம்முடைய வாழ்க்கையிலே மிக சிரமமான ஒரு காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், இன்னும் பல வணக்க வழிபாடுகள் என்னுடைய முஸ்லிமான வாலிபர்களே, வாலிப ஆண்களே, பெண்களே, சகோதரர்களே, தொழுகை எந்த இடத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும். வாகனத்திலே பயணம் செய்கிறீர்கள், வெட்க குணமாக இருக்கும். யாராவது நாம் தொழுவதை பார்த்து விட்டால் ஏதோ நினைப்பார்களோ, அல்லது இங்கெல்லாம் தொழுதால் ஏதோ மக்கள் எல்லாம் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் அந்த செயல்பாடு நிறைவேற்றப்படக்கூடிய இடம் எந்த இடத்திலே தொழுதாலும் அல்லாஹ்விற்காக இந்த பொருத்தம் இருந்தால் நம்முடைய தொழுகையுடைய நேரங்களோ தொழுகையுடன் இடங்களோ மாற்றப்படுமா? கண்ணியத்துக்குரியவர்கள், இப்படி அளந்து பாருங்கள். நம்முடைய மார்க்க செயல்பாடுகளை நாம் விடுவதெல்லாம் இந்த இஹ்லாஸுடைய தன்மை இல்லாமல், இந்த இஹ்லாஸ் இருந்தால் நம்முடைய மார்க்க செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் எளிதாக பின்பற்றலாம். இந்த இஹ்லாஸ் நம்மை இந்த ரியா இன்னும் மிகப்பெரிய முகஸ்துதியை விட்டு பாதுகாக்கிறது. ஆம் ஆம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பணி செய்தால், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக பணி செய்தால் அவருக்கு அந்த பணியுடைய கூலி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் பணி செய்வார். படித்தானே, பணியுடைய கூலி கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் பணி செய்வார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ஒரு பிரச்சாரம் செய்கிறார். அந்த பிரச்சாரத்தை மக்கள் நல்ல இருக்கிறது நல்ல இல்லை என்று சொல்லவில்லை என்றாலும் பணி செய்வார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பணி செய்தால் அவருடைய பிரச்சாரத்தை மக்கள் கேட்க வந்தாலும் கேட்கவில்லை என்றாலும் பணி செய்வார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பணி செய்தால் அந்த பிரச்சாரத்திற்கு கூலியாக மக்கள் ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் பணி செய்வார மாட்டாரா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூபா லி அப்தின், ஒரு அடியானுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். யார் அவன்? ஆஹிதின் பிஐனானி ஃபரஸிஹ், மிகப்பெரிய குதிரையிலே, அஷ்அஸ ரஅஸுஹ், தன்னுடைய தலையெல்லாம் பரட்டை தலையிலே, முக்பரத்தின் கதமா, அவருடைய காலெல்லாம் புழுதி படைந்ததாக போர்க்களத்தை நோக்கி ஓடி வருகிறார் ஒருவர். இப்படி சொல்கிறார்கள் பாருங்கள், இன் கான ஃபில் ஹராஸா, இன் கான ஃபில் ஹிராஸா, அவருக்கு போரிலே முதல் வரிசைதான், போருடைய தலைமைதான், அவருக்கு அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டாலும் கான ஃபில் ஹிராஸா, அவர் அந்த போருடைய தலைமைத்துவத்தை, போருடைய முதலை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அவருக்கு வ இன் கான ஃபிஸ் ஸாகா, போருடைய இறுதி வரிசைதான் அவருக்கு, போரிலே கடைசி தரம் தான் அவருக்கு என்றாலும் கான ஃபிஸ் ஸாகா, அவர் கடைசி வரிசையிலே நிற்பார். இன் இஸ்தஅதன, அவர் அனுமதி கேட்டால் மக்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள். வ இன் ஷஃபஅ, அவர் ஷஃபாஅத் செய்தால் மக்கள் அவருடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரை மக்கள் எந்த தரத்தில் வைத்தாலும் நிற்பார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுக்கிறது தெரியுமா? மக்கள் அவரை இழிவாக பேசினாலும், மக்கள் அவரை கேலியாக நினைத்தாலும், மக்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும், மக்களுடைய கரங்கள் எல்லாம் கைவிடப்பட்டாலும், யாருடைய உதவியும் இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அதை நிறைவேற்றுவார்.
அவரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும். தூபா யானி இன்னொரு அர்த்தம், அவருக்கு சொர்க்கம் உண்டாகட்டும். அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஹ்லாஸ் நம்மை மிகப்பெரிய கொடிய பாவமான கிபரில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. கிபர், பெருமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடுகளவு, எவ்வளவு? மிஸ்கால தர்ரா, ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது. நாம் செய்கிறோம், மக்கள் எல்லாம் நம்மை நல்லவன் என்று புகழ்கிறார்களே, அது போதும், முடிந்தது கதை. சதகா செய்கிறோம், பணி செய்கிறோம், உன்னை போன்று யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டால், ஆம் அப்படித்தான் என்று முடிவெடுத்து விட்டால் முடிந்தது கதை. இந்த கிபரை விட்டு இந்த இஹ்லாஸ் நம்மை பாதுகாக்கிறது. எவ்வளவு புகழ்ச்சிகள் வந்தாலும், எவ்வளவு பெருமைகள் வந்தாலும், எவ்வளவு பதவிகளும் உயர்வுகளும் வந்தாலும், யா அல்லாஹ் உனக்கே அது, யா அல்லாஹ் உனக்கே அது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால உழைப்பு. யாருடைய உழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதருடைய உழைப்பு, சஹாபாக்களுடைய உழைப்பு. 13 ஆண்டு கால மக்காவுடைய காலத்திலே போராட்டம். உயிரை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், ஊரை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள், செல்வம் சொத்து எல்லாவற்றையும் இழந்தார்கள். மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு 10 ஆண்டுகள் போர். எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், எவ்வளவு துன்பங்கள். ஆனால் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய வெற்றி, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் கோட்டையின் வெற்றி. தலைகளை குனிந்தவர்களாக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதக வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸபல் அஹ்ஸாப வஹ்தஹு. யாருக்கு வரும் இந்த வார்த்தை? ஏதாவது போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டால் நம்முடைய முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை பாருங்கள். ஏதாவது வெற்றி நம்முடைய சமூகத்திற்கு கிடைத்து விட்டால், ஏதாவது அவருடைய முயற்சி பயனளித்து விட்டால், அவர்கள் செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகளை பாருங்கள். யா ரப்பி ஸல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், புகழெல்லாம் அல்லாஹ்விற்கு. அவன்தான் அடிமைக்கு வாக்களித்த வாக்கை நிறைவேற்றினான். அவன் அடிமைக்கு உதவி செய்தான். தனியாக நின்று போராடி. யார் போராடியது? சஹாபாக்கள் போராடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், நீ தனியாக போராடி எங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்தாய். ஏன்? அந்த செயல் அல்லாஹ்விற்காக இருந்தது. அந்த செயல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஹ்லாஸ் நம்மை இந்த தன்மையிலிருந்து என்றுமே மேலே செல்ல விடாது, நம்முடைய நிலைமையை பூர்த்தியாக்க விடாது. இன்று பார்க்கிறோம், 5 நேர தொழுகையை பள்ளியிலே வந்து ஜமாஅத்தோடு தொழுது விட்டால், யாராவது ஒரு வக்து 2 வக்தை மிஸ் பண்ணி இருப்பார்கள், விட்டு இருப்பார்கள். அவர்களை பார்த்து இவர் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது, உனக்கெல்லாம் தொழுகையே இல்லை, உனக்கெல்லாம் தொழுகையே இல்லை. இவர் ஏதாவது 100 ரூபாயை கொடுத்திருப்பார். செல்வம் கொடுக்காத ஒருவனை பார்த்தால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது. இவர் நேற்றுதான் குர்ஆன் சுன்னாவை அறிந்து வந்திருப்பார். குர்ஆன் சுன்னாவை இல்லாமல் பித்அத்தை செய்து கொண்டிருப்பவர் பார்த்தால் இவர் பார்வை இருக்கிறது. அவனெல்லாம் பித்அத்து செய்யக்கூடியவன், அவனெல்லாம் ஷிர்க் செய்யக்கூடியவன். ஒரு ஏளன பார்வை இருக்கிறதா இல்லையா? தொழுகை உள்ளவர்கள் தொழுகை இல்லாதவர்களை பார்த்தால், இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சதகா செய்பவர்கள் சதகா செய்யாதவர்களை பார்த்தால், மார்க்க பணியை செய்பவர்கள் மார்க்க பணி செய்யாதவர்களை பார்த்தால், இந்த இஹ்லாஸ் இருந்தால், இந்த தன்மை நம்மிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதினார்கள், வல்லதீன யுக்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுப்பார்கள், உள்ளங்கள் நடுங்கியவர்களாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உள்ளங்கள் நடுங்கி அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்வார்களா? அவர்கள் மது அருந்து இருப்பார்களா? அவர்கள் திருடி இருப்பார்களா? யார் அவர்கள்?
இல்லை ஆயிஷா, அவர்கள் மூமின்கள் தான், அவர்கள் மூமின்கள் தான், அவர்கள் தொழுகையாளிகள், அவர்கள் நோன்பாளிகள், அவர்கள் சதக்கா செய்வார்கள். இந்த சதக்கா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது படாதா என்ற எண்ணத்தோடு இந்த சதக்கா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுவார்கள். ஆனால் பெருமை இருக்காது. அந்த தொழுகையை முடித்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உண்மையான உள்ளச்சத்தோடு தொழுகையை நிறைவேற்றி இருப்பார்கள். ஆனால் தொழுகையை முடித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு கவலை இருக்கும், இந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா. அவ்வளவு அழகாக மார்க்க பிரச்சாரத்தை செய்திருப்பார். ஆனால் ஆம், அழகான ஒரு பயானை மக்களுக்கு நிகழ்த்திவிட்டோம் என்ற பெருமை வராது. இந்த பயான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா இல்லையா. அழகான மார்க்க பணியை செய்திருப்பார். காலெல்லாம் தூசி வடிந்திருக்கும், முகமெல்லாம் வேர்த்து வடிந்திருக்கும். அப்போதும் கூட ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை செய்துவிட்டோம் என்ற திருப்தி இருக்காது. இந்த பணி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா அல்லது அங்கீகரிக்கப்பட்டிருக்காதா என்ற தன்மை இருக்கும். இதுதான் இஹ்லாஸ். இந்த தன்மை உள்ளவர்கள் தான் முஹ்லிஸீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தன்மையை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஏன் யாருடைய வரலாற்றை அதற்கு உதாரணமாக காட்டலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய தோழர், எவ்வளவு பெரிய தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, உம்முடைய நாவிலே சத்தியம் பேசுகிறது. உமருக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல வசனங்களை இறக்கினார். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் சைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுகிறார். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமர் அவர்களே, உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை பார்த்தேன் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், தெரியுமா அந்த செய்தி? தெரியுமா? உமர் அவர்களே, சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த மாளிகைக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நினைத்துக் கொண்டேன் அது என்னுடைய மாளிகை தான் என்று. கேட்டேன் ஜிப்ரீலிடத்தில், ஜிப்ரீல், இது யாருடைய மாளிகை? ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இது குறைஷி வாலிபனுடைய மாளிகை. நான் நினைத்துக் கொண்டேன் அந்த குறைஷி வாலிபன் நான் தான் என்று. உமரே, இருந்தாலும் கேட்டேன், யார் அந்த குறைஷி வாலிபன்? ஜிப்ரீல் அவர்களே, லி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரிடத்தில் சொல்லுகிறார்கள்? யாரிடத்தில் சொல்லுகிறார்கள்? யாரிடத்திலே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலே சொல்லுகிறார்கள்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இதற்கு பிறகு நான் அந்த மாளிகைக்குள் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஏன்? உன்னுடைய ரோஷத்தை நினைத்து பார்த்தேன். உமரே, உன்னுடைய ரோஷத்தை நினைத்து பார்த்தேன். அஃபஅலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதரால் உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கத்திற்கு சான்று கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபாவிடத்தில் சொல்லுகிறார்கள், ஹுதைஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளுடைய பட்டியல், நயவஞ்சகருடைய பட்டியல் என்று கொடுத்தார்களே, அந்த பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார். இஹ்லாஸ், இதுதான் இஹ்லாஸ். முடிவை பார்க்கும் வரை தன்னுடைய அழைப்பு அல்லாஹ்விடத்திலே, இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه என்று மரண நேரத்திலே மலக்குல் மௌத் அலைக்கும் வரை உள்ளத்திலே எந்த பெருமையும் எந்த நிறைவும் வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரையை கேட்டவர்கள். அவர்கள் மின்கும் லயஅமலு ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனல் ஜன்னதி இல்லா திரா, ஒரு அமலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு முழம் அல்லது அந்த அளவுதான் இடைவேளை இருக்கிறது. அவ்வளவு செயல்பாடுகளை செய்தால் சொர்க்கம். சொர்க்கத்துடைய அமலை ஒருவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அந்த நேரத்திலே
அவருக்கு எழுதப்பட்ட விதி முந்தி விடுகிறது. சொர்க்கத்துடைய அமலை செய்து கொண்டிருந்தவர் ஒரு திரா, ஒரு முழமிடம், அந்த அளவு இடம், அந்த நேரத்திலே நரகத்துடைய அமலை செய்து விடுகிறார், நரகத்திலே நுழைகிறார். இன்னொரு மனிதர் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு மூலம், அந்த அளவுதான் இடைவேளி. அந்த நேரத்திலே சொர்க்கத்துடைய அமலை செய்து விடுகிறார், சொர்க்கத்தில் நுழைகிறார். யாருக்கு தெரியும் என்னுடைய முடிவு இப்படி என்று? யாருக்கு தெரியும்? இப்போது 5 நேரை தொழுகிறேன், என்னுடைய மரண நேரத்தில் அந்த தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுப்பானா? இன்று அல்லாஹ்வை முழுமையான ஈமானை கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானா? இதே நிலையிலே மரணத்துடைய வேளையிலும் அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தஆத்திக் அலா தீனிக், அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வார்கள், அல்லாஹ் என்னுடைய பாதத்தை உன்னுடைய தீனில் நீ உறுதிப்படுத்துவாயாக, உன்னுடைய உனக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே என்னுடைய பாதத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய 2 கரங்களிலே உள்ளம் இருக்கிறது, எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி மாற்றி விடுவான். பாக்கியமா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்மது ரசூலுல்லாஹ் என்று மாறிவிட்டார்கள்? பார்க்கிறோமா இல்லையா? தர்கா வழிபாடுகள் எல்லாம் ஷிர்க் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர் இன்று அதையெல்லாம் தௌஹீத் என்று வாதிடும் அளவிற்கு மாறிவிட்டார்கள்? யாருக்கு தெரியும் நம்முடைய நிலைமை என்னவென்று? யார் உறுதி கொடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு போர்க்களத்திலே ஒரு மனிதரை பார்த்து மக்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள். எவ்வளவு அழகாக போர் செய்கிறார் இவர்! இவர் ஷஹீதாகத்தான் செய்வார், இவர் ஷஹீதாகி சொர்க்கத்தில் தான் நுழைவார். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே எப்படி சொல்கிறீர்கள் இவர் சொர்க்கவாசி என்று? இவர் நரகவாசி. இவர் யார்? முஃமின், போர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையிலே. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், பின்தொடர்ந்தார்கள். அந்த தோழருடைய செயல்பாடு என்ன அப்படி? பின்தொடர்ந்தார்கள். அங்கே பார்த்தால் வெட்டப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார், வேதனை தாங்க முடியவில்லை. சிறிது நேரம் மரணமானால் ஷஹீதாகி விடுவார். ஆனால் அந்த வேதனை தாங்க முடியாமல் கையில் இருந்த அந்த வாளை எடுத்து கீழே ஊன்றி மேலே விழுந்து விட்டார், தற்கொலை செய்து விடுகிறார். சிறிது நேரம் தாமதித்தால் சொர்க்கம், ஆனால் தற்கொலை செய்து கொள்கிறார், நரகத்திலே நுழைகிறார். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நிலைமை எப்படியும் மாற்றப்படலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதி கொடுப்பானாக. ஆனால் இந்த பயம் எம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தால் எம்முடைய செயல்களில் இந்த இஹ்லாஸ் அமையும், ஆனால் ஒரு மமதை வந்துவிட்டால் அவ்வளவுதான், போதும். 5 நேரம் தொழுகை ஃபரதா ஜமாத்தை நிறைவேற்றிட்டோமா, நம்ம தான் இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூமின், நம்மளை விட யாருமே இல்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஹ்லாஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஹ்லாஸை தான் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்திய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தனிமையில் நிறைவேற்ற சொல்லியிருப்பார்கள். வரஜுலுன் ஸக்கரல்லாஹு காலியா ஃபஃஅலத் ஐனா, அந்த 7 கூட்டத்திலே ஒருவர் தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவார். அதன் காரணமாக அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நின்று தொழுங்கள். இஹ்லாஸை கொடுக்குவது, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நின்று எழுந்து தொழுங்கள். யா அல்லாஹ், இங்கே பார்,
எந்த பார்வையும் எனக்கு இல்லை, யாரும் என்னை புகழ்வதில்லை யா அல்லாஹ், உன்னுடைய பார்வைக்காக தொழுகிறேன் யா அல்லாஹ் என்று இரவிலே நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நீங்கள் நுழையலாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அமைய வேண்டும். குறிப்பாக மார்க்க பணியிலே, மார்க்க பிரச்சாரத்திலே, மார்க்கத்திற்காக அல்லது தன்னுடைய குழுவிற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இஹ்லாஸ் அதில் முன்னிலைப்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராய்வு செய்ய வேண்டும். இந்த இஹ்லாஸ் முன்னிலை செய்யப்படாமல் அந்த செயல்பாடு இருந்தால், அது எவ்வளவு ஆண்டுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த செயலை விட்டுவிடுங்கள். ஏன், அந்த செயல் கூலியை மட்டும் கொடுக்க போவதில்லை, அந்த செயல் நாளை மறுமையிலே நரகத்தையும் கொடுத்துவிடும். இஹ்லாஸோடு ஒரு சிறிய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே அமைக்கப்பட்டாலும் அந்த செயலை தொடர்ந்து செய்யுங்கள், அந்த செயல் உங்களை சொர்க்கத்திலே அழைத்து செல்லும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாடத்தை நாம் படித்துக் கொள்வோம். இந்த இஹ்லாஸை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்துவோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இது இருக்கிறதா, இது இருக்கிறதா, இது இருக்கிறதா என்று பயந்து 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 நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுவோம். ஷைத்தான் ஒவ்வொரு தடவையும் நம்மிடத்திலே வந்து நம்முடைய இஹ்லாஸை கெடுக்க முயற்சி செய்யும் பொழுது, உன்னை அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார், அவள் புகழ்கிறார், அவருடைய புகழ்ச்சி கிடைக்கும் என்று ஷைத்தான் சொல்லும் பொழுதெல்லாம், இல்லை உள்ளமே, உனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் முக்கியம் என்று உள்ளத்திற்கு தர்பியா செய்து இந்த இஹ்லாஸை நம்முடைய வாழ்க்கையுடைய வடிவமாக கொண்டு வந்தால் இதற்குரிய கூலி நாளை மறுமையிலே சொர்க்கம், அதற்கும் மேல் மேல் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய செயல்பாடுகளில் இந்த இஹ்லாஸை எல்லாம் அமைப்பானாக. நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா செயல்பாடுகளிலும் இந்த இஹ்லாஸோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் உங்களுக்கும் கொடுப்பானாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்வை எப்படி முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கின்றானோ அதுபோன்று அல்லாஹ் முஸ்லிம்களாகவே நம்முடைய மரணத்தையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஅஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.